لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك الحمد لله. அல்லாஹ்வுட கிருபையில நம்மளுடைய இந்த 21ஆம் தேதி செப்டம்பர் பயணத்துக்காக நம்ம எல்லாம் ரெடியா இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ், உம்ராக்காக. இந்த பயணம் ஒரு மிகப்பெரிய ஒரு பயணம். மாஷா அல்லாஹ். இது அழைப்பு யார் மூலியமா? அல்லாஹ் நம்மளுக்கு அழைப்பு கொடுத்துருக்கான். அந்த பயணத்துக்கு நம்ம ரெடி ஆயிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த பயணத்தில் உள்ள சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு ஒரு கிளாஸ் மாதிரி இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு மௌலானா எடுப்பாங்க. இது ஒரு பயான் மாதிரி இருக்கும், ஆனா கிளாஸ் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு உம்ரானா என்ன, உம்ரால நம்ம என்ன பண்ணணும், உம்ரால என்ன ஃபர்லான கடமைகள் இருக்கு, என்ன வாஜிபான கடமைகள் இருக்கு, என்ன நபியோட சுன்னத் என்ன இருக்கு உம்ரால, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பயான் இல்லாம ஒரு கிளாஸ் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தொடர்ச்சியா மௌலானா உங்களுக்கு பேசுவாங்க, புரிய வைப்பாங்க. உம்ரால நம்ம என்னென்ன செய்யணும், அது மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்டா நம்ம ஒரு 15 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கு டைம் கொடுப்போம். எதுக்காக நான் நம்மளோட உம்ராக்குள்ள சம்பந்தமான விஷயங்கள் டவுட், அதுல டவுட் இருந்தா அது நம்ம குறிச்சு வச்சுக்கோங்க. அது நம்ம கேட்டோம்னா உங்களுக்கு தெளிவுபடுத்தும் இன்ஷா அல்லாஹ். உங்களுக்கு செய்யலாமா இன்ஷா அல்லாஹ்? உங்களோட போன், மொபைல் போன் கொஞ்சம் சைலண்ட்ல போட்டுக்குங்க. ஏன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேச போறோம்னா அப்போ நம்மளோட டிஸ்டர்பன்ஸ் இருக்க கூடாதுல. அதனால எல்லாம் போன் சைலண்ட்ல வச்சுட்டா ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும், நல்லதா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மளோட உம்ராவோட பயணங்கள் லேசான முறையில பண்ணி கொடுப்பான், கபூல் ஆக்குவான் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையாலும் கருணையாலும் முன்னரே ஹாஜி அவர்கள் சொன்னது போல நமக்கு அல்லாஹு தஆலா இந்த வாய்ப்பை அவன்தான் நசீபாக ஆக்கியிருக்கான். அவன்தான் நம்மளுடைய பெயர்கள் எல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு தடவையும் உம்ரா குரூப் கிளம்பும் போதெல்லாம் நாம இப்படி ஒரு கிளாஸ் வச்சுதான் குரூப் நம்ம டிபார்ச்சர் பண்ணுவோம், அனுப்புவோம். காரணம் என்ன அப்படின்னா, நாம போற இடத்தினுடைய அந்தஸ்து, எப்படிப்பட்ட இடத்துக்கு போறோம், எவ்வளவு பெரிய இடத்துக்கு நாம போக போறோம், எங்கெங்கெல்லாம் போக போறோம், அந்த இடத்தினுடைய சிறப்புகள்லாம் என்னென்ன, அப்புறம் அங்க போய் நாம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறது ஒரு கிளாஸ் எப்பவுமே ஒவ்வொரு குரூப் கிளம்ப போறதுக்கு முன்னாடியும் இதை நாம இந்த கிளாஸ் வச்சுதான் அனுப்புவோம். அது நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம எவ்வளவு பெரிய இடத்துக்கு போறதுக்கு அல்லாஹ் நசீபாக ஆக்கியிருக்கான், நமக்கு இந்த வாய்ப்பை எப்படி அல்லாஹ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். பொதுவா உம்ராவா இருக்கட்டும், ஹஜ்ஜா இருக்கட்டும், இது அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். மிகப்பெரிய, அது காரணம் வேணா நம்மள்ட்ட உள்ள பணமா இருக்கலாமே ஒழிய, ஆனா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுத்துருக்கான். இந்த முகலாயர்கள் இந்தியாவை கிட்டத்தட்ட 800 வருஷம் ஆண்டாங்க. 800 வருஷம் ஆண்டாங்க. பெரும்பாலான முகலாய மன்னர்கள் யாருமே ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ போனது கிடையாது. அவங்கள்ட்ட இல்லாத சொத்து பத்தா, அவங்கள்ட்ட இல்லாத காசு பணமா, ஆட்சி அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு, எல்லாம் ஃபுல் பவர்ல இருந்துச்சு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்ல, 8 செஞ்சுரி அவங்க இந்த இந்தியாவை ஆண்டிருக்காங்க. அதுல பெரும்பாலான பேத்துக்கு 99% யாருமே ஹஜ்ஜுக்கு போகல. அப்படின்னா பாத்துக்குங்க. அப்ப எதை பேஸ் பண்றான் அப்படின்னா, நம்மளை அல்லாஹு தஆலா செலக்ட் பண்றான். இந்த வருஷம் 2025 இந்த மாசம் இவங்க எல்லாம் இந்தந்த ஃபேமிலி, இந்தந்த சொந்த பந்தம், இந்தந்த ஏரியாக்காரவங்க போகணும் அப்படின்னு அல்லாஹ் செலக்ட் பண்ணக்கூடிய ஒரு பயணம் தான் இது. அதனால
நாம அந்த இடங்களுக்கு போகும் பொழுது அதனுடைய சிறப்புகளை நாம தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்மளுடைய பயணம் அர்த்தமுள்ள ஒரு பயணமாக இருக்கும். மக்கா மக்கா தான் இந்த மக்கால உள்ள இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லா, அதுதான் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். அந்த ஊர்ல இல்ல, இந்த உலகத்திலேயே முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுதான். இன்ன அவ்வள பைத்தி உதலின்னாசி லல்லதி பிபக்கா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். முதல் பைத்துல்லா, முதல் பள்ளிவாசல் அப்படின்னா அது கஅபா தான். அங்க இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் ஹராம் தான். அதுதான் முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல். நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஆயத்தை விலக்கி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்கள் சொல்லும் பொழுது முதல்ல கட்டப்பட்ட பள்ளிவாசல் காபத்துல்லா தான், மஸ்ஜிதுல் ஹராம் தான் அப்படின்லாம் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் உடனே அடுத்து கேள்வி கேட்கிறாங்க. அப்ப ரெண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் எது யாரு சொல்லலான்னு கேட்கிறாங்க. அதுக்கு நபி சொல்றாங்க, ரெண்டாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் அக்ஸா, பைத்துல் முகத்தஸ் சொல்ற மாதிரி இல்லையா, பலஸ்தீன்ல இருக்குல்ல, இந்த பைத்துல் முகத்தஸ் தான் ரெண்டாவதா கட்டப்பட்ட பள்ளிவாசல் உலகத்திலேயே. சரி, மக்காவுக்கும் பைத்துல் முகத்தஸுக்கும் கட்டினதுக்கு இந்த இடையில இருக்கக்கூடிய அந்த duration, கால அளவு, எத்தனை வருஷத்துக்கு பின்னாடி பைத்துல் முகத்தஸ் கட்டப்பட்டுச்சு அப்படின்னா, மக்கா பள்ளிவாசல் கட்டி முடிச்சு 40 வருஷத்துக்கு பின்னாடி பைத்துல் முகத்தஸ் கட்டப்படுது. அப்ப ரெண்டுக்கும் இடைவெளி 40 வருஷ காலம். முதல் கட்டப்பட்ட பள்ளிவாசலுக்கு தான் நாம போக போறோம். மக்கா முழுக்க துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் இருக்கு. நம்மளுடைய என்னென்னலாம் மனசுல தேவை ஹாஜத்துன்னு வச்சிருக்கோமோ அந்த ஹாஜத்துகள் நாம அல்லாஹ்ட்ட கேட்டோம் அப்படின்னா 100க்கு 100 இல்ல 100க்கு 200% அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அந்த இடத்துக்கு தான் நாம போக போறோம். இமாம்களுக்கு மத்தியில, பெரிய பெரிய மார்க்க மேதைகளுக்கு மத்தியில நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. மக்கா சிறந்ததா, அதே மாதிரி ஒவ்வொரு தொழுகைக்கும் 1,00,000 நன்மை இருக்குது. அப்ப எந்த நல்ல விஷயத்தை செஞ்சாலும் அதுல லட்சக்கணக்கான நன்மைகளை நாம பெற முடியும், லட்சக்கணக்கான நன்மைகளை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நிறைய இபாதத் செய்யறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால மதீனாவை விட மக்கா தான் சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருத்துல தான் இமாம் ஷாஃபி, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அந்த டீம்லாம் இருக்காங்க. இன்னொருத்தவங்க சொல்றாங்க, இல்ல மதீனா தான் சிறந்தது. மதீனால நீங்க சொல்ற மாதிரி அமல் செய்யறதுக்கு சான்சஸ் இல்லைனாலும் கூட, லட்சக்கணக்கான நன்மைகள் இல்லைனாலும் கூட, மதீனால யார் இருக்கா? ஹுசூர் இருக்காங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்காங்க. அப்ப யாருக்காக இந்த உலகத்தை அல்லாஹ் படைச்சானோ அந்த ரசூலுல்லாஹ் மதீனால இருக்கிறதுனால மதீனா தான் சிறந்தது அப்படின்னு ஒருத்தவங்க. இப்படி நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அப்ப நாம அந்த இடங்களுடைய மதிப்பு, வேல்யூ என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். மக்கால தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகைக்கும் 1,00,000 நன்மை கிடைக்கும். 1,00,000 நன்மை கிடைக்கும். ஒரே நாள்ல நாம வெறுமனே ஃபர்த மட்டும் தொழுதா அப்படின்னா கிட்டத்தட்ட கோடி நன்மைகளை நாம சம்பாதிக்க முடியும் ஒரே நாள்ல. முன் சுன்னத்து பின் சுன்னத்து இதெல்லாம் இல்லாம, நபிலு வித்ரு வாஜிபு இதெல்லாம் இல்லாம வெறும் ஃபர்து மட்டும் தொழுதோம் அப்படின்னு சொன்னா நாம லட்சக்கணக்கான நன்மைகள் பெற முடியும். இதோட சேர்த்து நாம முன் சுன்னத் பின் சுன்னத்து எல்லாம் தொழுதோம் அப்படின்னா கோடிகள்ல ஒரே நாள்ல சம்பாதிச்சுட்டு வந்துடலாம் மக்கால. அதே மாதிரி நாம செய்யக்கூடிய சதக்காவா இருக்கட்டும், நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன நல்ல விஷயங்களா இருக்கட்டும், யாராவது ஏரியா தெரியல, ஹோட்டல் தெரியல, அல்லது எப்படி போறது கேட்டு தெரியல, அவங்களுக்கு நாம அட்ரஸ் கொடுக்குறோம், இங்க போனா இப்படி போனா, இதுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா லட்சக்கணக்கான நன்மைகளை தருவான். அப்ப மக்கால இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசலுக்கு பேரு தான் மஸ்ஜிதுல் ஹராம். அந்த பள்ளிவாசலுக்கு பேரு தான் மஸ்ஜிதுல் ஹராம். நம்ம எந்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிறத, அந்த இடம், அந்த பேரு, அந்த வேலையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போனா அப்படின்னா தான் நம்மளுடைய டிராவல், இந்த உம்ராங்கிற இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு வேல்யூபிளா இருக்கும். எதுக்கு சொல்றேன்னா, ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி ஒரு பிளாஷ்பேக் இருக்கு. நான் ஒரு உம்ராவுக்கு போயிருந்தப்ப, நாங்க உம்ராவுக்கு போய் இறங்கி உம்ராலாம் முடிச்சதுக்கு பிறகு ஒரு உம்ரா முடிக்கிறதுக்கு ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். அவ்வளவுதான், அதிகபட்சம் 4-5 மணி நேரம் ஆகும். அந்த உம்ரா செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நம்ம அடுத்து நார்மல் ட்ரெஸ்ஸுக்கு வந்துடுவோம். ஒரு நாள் கேப் விடுவாங்க.
அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்ம என்ன செய்வோம், மக்கா ஜியாரத்துன்னு சொல்லி மக்கால லோக்கல்ல இருக்கக்கூடிய சைட் சீயிங்க்கு நாம போயிடுவோம். இதுதான் நம்மளுடைய வழக்கம். உதாரணத்துக்கு 21ஆம் தேதி கிளம்புறோம்னு வச்சுக்கோங்க. 21ஆம் தேதி ஈவினிங் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவேன், டிராவல் எப்போ கிளம்புறா அடுத்து உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. உதாரணமாக 21ஆம் தேதி காலையில் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னா நாம் ஈவினிங் ஏர்போர்ட் ரீச் ஆகி நைட்டு வந்து ரூம் செக்இன் ஆயிடுவோம். நைட்டே உம்ராலாம் செஞ்சு முடிச்சிருவோம் 21ஆம் தேதி நைட்டு. 22ஆம் தேதி ரெஸ்ட்டு. அப்போ 23ஆம் தேதி என்ன பிளான் வச்சுருப்பாங்க அப்படின்னா மக்கா ஜியாரத், மக்கால இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய சைட் சீயிங் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போவாங்க ஒரு நாள். இதுதான் வந்து ஆல்மோஸ்ட் பிளான்ல இருக்கும். அதே மாதிரி தான் நான் ஒரு தடவை உம்ராக்கு போனப்போ முதல் நாள் உம்ரா செஞ்சாச்சு, மறுநாள் ரெஸ்ட், 3ஆவது நாள் மக்கா ஜியாரா சைட் சீயிங்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இதுல இந்த 3 நாள் இறங்கி அங்கதான் நம்ம அந்த பள்ளியாசல தான் போய் நாம தொழுதுட்டு வரோம். காபத்துல்லா இருக்கக்கூடிய பள்ளியாசல தான் போய் தொழுதுகிட்டு வந்துகிட்டு இருக்கோம். அப்ப இந்த மக்கா 3ஆவது நாள் மக்கா ஜியாரத்தெல்லாம் முடிச்சுட்டு ரூம்ல இஷால உட்காந்துருக்கும் போது சாப்பிட்டு உட்காந்துருக்கும் போது என் ரூம்ல தங்கி இருந்த ஹாஜி ஒருத்தவங்க கேட்டாங்க, அதுல மக்கா ஜியாரத்து கூட்டிட்டு போனீங்க, சைட் சீயிங் கூட்டிட்டு போனீங்க, எல்லா இடமும் காமிச்சீங்க, ஆனா ஒரே ஒரு இடத்த நீங்க காமிக்கவே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை அதே நாம எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டோமே, ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். நம்ம மீனா போனோம், முஸ்தலிஃபா போனோம், அப்புறம் வந்து அரஃபா போனோம், எல்லாமே கவர் பண்ணியாச்சு. தபஹே இஸ்மாயில் அதை காட்டினோம், எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஹிரா குகை இருக்கக்கூடிய அந்த மலையை கிராஸ் பண்ணி அங்கே போனோம், எல்லாமே காட்டியாச்சு. அப்புறம் என்ன வேற என்ன காட்ட வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி, இல்லை நீங்க ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லை கரெக்டாக தான் நான் காட்டியிருக்கேன், எல்லாமே கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு வந்தாச்சு அப்படின்னு. இல்லை சார், நீங்கள் ஒரு இடம் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அதுக்கு கூட்டிகிட்டே போக மாட்டேங்கிறீங்க, அதை எப்போ கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் நானே யோசிச்சு எந்த இடம் மிஸ் பண்ணன்னு நம்ம தெரியலையே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, சரி சொல்லுங்கள் எந்த இடத்த நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் நல்லா யோசிங்க, அதில் ஒரு இடத்த நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனால் அதை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கடைசி வரைக்கும் 3 நாள் ஆச்சு வந்து கூட்டிகிட்டே போகணுங்கிறாரு. நான் எந்த இடத்த மிஸ் பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு யோசனை மட்டும், சரி நீங்க சொல்லுங்க ஆஜியார் எந்த இடம் மிஸ் பண்ணிட்டு நான் நாளைக்கு கூட்டிட்டு போய் காட்டுறேன் அவங்களே அப்படின்னு கேட்டப்ப, மஸ்ஜிதுல் ஹராமுக்கு நீங்க கூட்டிகிட்டே போகல அப்படின்னாரு. மஸ்ஜிதுல் ஹராம் அப்படிங்கிறது காபத்துல்லா எங்க பிளேஸ் ஆகியிருக்கோ, இந்த காபத்துல்லா எங்க பிளேஸ் ஆகியிருக்கோ அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் தான் மஸ்ஜிதுல் ஹராம். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் தான் மஸ்ஜிதுல் ஹராம். அப்புறம் இதே மாதிரி இன்னொரு குரூப் வந்துச்சு, தவாஃப்லாம் பண்ணிட்டு முடிச்சாச்சு. தவாஃப்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஏன் சார் நம்ம வெளியவே சுற்றுறோம், ஒரு அம்மா கேட்டாங்க, ஏன் நம்ம வெளியவே சுற்றுறோம், இப்போ கோவலம் அங்கே மாதிரி இவ்வளோ தருகா மாதிரி நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு வந்தா இன்னும் யார் அடங்கியிருக்காங்க என்ன எதுலாம் தெரிஞ்சுக்கலாம்ல அப்படின்லாம் கேட்டாங்க. காபத்துல்லாக்குள்ளார இந்த கருப்பு போர்வை போத்துட்டு இல்லையா, அந்த கட்டடத்துக்குள்ளார இது மாதிரி ஒரு ஹால் மட்டும்தான் இருக்கும். உள்ளுக்குள்ளார யாரும் அந்த அடக்கம்லாம் செய்யப்படல. ஒரு ரூமு, அந்த ரூமுக்குரிய வெளியில அவுட்டோர்ல உள்ள செவரில் இந்த மாதிரி கருப்பு தர போடப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். இதுதான் காபத்துல்லா. ஓகேங்களா, உள்ளுக்குள்ளார யாரும் அடக்கம்லாம் செய்யப்படலை. அது மாதிரி எதுக்காக சொல்ல வர்றேன் அப்படின்னா, எந்த இடத்துக்கு போறோம், எவ்வளவு வேல்யூபிளான இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற அந்த ஹிஸ்டோரிக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு போனோம் அப்படின்னா நம்ம அந்த டிராவல் பயனுள்ளதா இருக்கும். காபத்துல்லா முழுக்க முழுக்க, மக்கா முழுக்க முழுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஹிஸ்டரியை பேசுற இடம் தான் மக்கா. மதீனா முழுக்க முழுக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹிஸ்டரியை பேசுற இடம் தான் மதீனா. மக்காவிலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறுகள் நிறைந்த இடம் இருந்தாலும் அதுக்கு சீனியாரிட்டியாக இருக்கிறது யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். அதுக்கு சீனியாரிட்டி இருக்கிறது யாருன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான். நாம தவாஃப் செய்யறோமா இல்லையா, தவாஃப் சுத்துறோமா இல்லையா, காபத்துல்லாவை வீடியோல பார்த்துருப்போம், தவாஃப் சுத்துவோம். அந்த தவாஃப் சுத்துற இடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 13க்கும் மேற்பட்ட இடங்கள் துவா ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இடங்கள் இருக்கு. தவாஃப்லயே நாம என்னென்ன துவா கேட்கணுமோ அந்த எல்லா துவாவையும் கேட்கலாம். என்னென்ன லாங்குவேஜ்ல கேட்கணுமோ எல்லா லாங்குவேஜ்லையும் கேட்கலாம். நம்ம டிராவல்ங்கிறது நாம மட்டும் போக மாட்டோம், எல்லா ஊர்ல இருந்து வருவாங்க. உலகத்தினுடைய எல்லா கல்ச்சர்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்றவங்க வருவாங்க. என்னென்னோ லாங்குவேஜ் பேசுறவங்களாம் வருவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல என்ன துவா கேட்டாலும் தவாஃப்ல அல்லாஹு தஆலா கண்டிப்பா கபூல் செய்வான். இதுல இந்த புக்கில் வந்து இருக்கும், ஒவ்வொரு சொத்துக்கும் ஒவ்வொரு தனித்தனி துவா இருந்தாலும் எல்லாருனாலையும் அந்த துவாவை மனப்பாடம் பண்ண முடியாது. இல்லை நான் மனப்பாடம் பண்ணிட்டு தான் போவோம் அப்படின்னா அவன் அடுத்த வருஷம் தான் உம்ராவுக்கே போக முடியும். அது மாதிரி இந்த துவா ஓதுறது சிறப்பு. இது தெரியல அப்படின்னா
உங்க மனசுல என்ன இருக்கோ அந்த துவாவை கேட்டீங்கன்னா நிச்சயம் தவாப்ல கேட்கிற துவாவை அல்லாஹ் தாலா கபூல் செய்வான். அதே மாதிரி காபத்துல்லா அந்த ஹஜ்ருல் அஸ்வத் இருக்கும், எங்க தவாஃபை நம்ம ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடம், அந்த கார்னருக்கு பேர் தான் ஹஜ்ருல் அஸ்வத். சொர்க்கத்துடைய கல் அங்க பொதிக்கப்பட்டிருக்கு. அந்த கார்னருக்கு அந்த கார்னருக்கும் காபத்துல்லாவுடைய டோர் இருக்கும், வாசல், ஒரு கோல்டு கலர்ல ஒரு டோர் ஒன்று பார்த்துருப்பீங்க படத்துல எல்லாம். அந்த டோருக்கு நடுவுல இருக்கிற இடம் தான் முல்தசிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? முல்தசிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய டோர் இருக்கக்கூடிய எல்லா ஹைட்ல இப்படி பிடிச்சி நின்று துவா கேட்பாங்க. நீங்க அங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வாசலுக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த பிளேஸுக்கு பேர் தான் முல்தசிம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பேரு முல்தசிம். அங்க கேட்கிற துவாவும் அல்லாஹு தாலா கபூல் செய்வோம். அங்க எப்படி துவா கேட்க அப்படின்னா, பெண்கள் போக முடியாது, ஆண்கள் எப்படி துவா கேட்கறோம் அப்படின்னா, நெஞ்சு அந்த சுவரோடு ஒட்டிடணும். நெஞ்ச சுவரோடு அப்படி ஒட்டிடணும். வலது கண்ணத்தை அப்படி சுவரோட சாட்சி வச்சு அப்படி செவத்தோட செவரு ஒட்டி சொல்லுவாங்க இல்லையா, அப்படி ஒட்டி நாம கேட்கிற துவாவை 100க்கு 100% இல்லை, 200% எல்லாம் கபூல் செய்வோம். இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் தவாஃபை எங்க ஸ்டார்ட் பண்றோமோ அந்த ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் காபாவுடைய டோர் அது ஹைட்டா இருக்கும், அந்த இடத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பிளேஸுக்கு பேரு தான் முல்தசிம். அங்க செவத்தோட செவரு ஒட்டி கேட்கிற துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான். அடுத்து அப்படியே நீங்க வந்தீங்கன்னா மகாமே இப்ராஹிம்னு இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காபாவை கட்டுறதுக்கு அந்த காலத்துல எல்லாம் ஏது லிஃப்ட், அந்த காலத்துல ஏது இவ்வளவு டெக்னாலஜி. அப்ப காபத்துல்லாவை அவங்க கீழே பூசுற வேலை இருக்கும், மேல பூசுற வேலை இருக்கும். அப்ப எல்லாம் அந்த கல்லு தான் உதவி செஞ்சிச்சு. அந்த கல்லு மேல ஏறி நின்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏறி நின்றுக்குவாங்க. லிஃப்ட் மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமத்தை அந்த கல் அப்படியே தூக்கும். மேல பூசுற வேலை எல்லா வேலையும் முடிச்சிருவாங்க. கீழே பார்க்கும்போது அந்த லிஃப்ட் மாதிரி அந்த கல் அப்படியே கீழே இறக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கால் தடம் 15 கல்லு தான் மகாமே இப்ராஹிம். அவங்களுடைய கால் அச்சு அதிலே இருக்கும். அங்க நீங்க அதுக்கு பக்கத்துல நின்று கேட்கிற துவாவும் கபூலாகும். அப்படியே நீங்க வந்தீங்க அப்படின்னா அங்க சர்க்கை சைஸ்ல ரவுண்டா ஒரு இடம் இருக்கும், ரவுண்டா. அதுக்கு பேரு ஹத்தீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் ஹத்தீம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க? அந்த ஹத்தீமுக்கு உள்ளார தொழுகிறதுக்கெல்லாம் இப்ப அலோவ் பண்ணுவாங்க. ஹத்தீமுக்கு உள்ளார தொழுகிறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அந்த ஹத்தீம்னா என்ன அப்படின்னா ஹிஜ்ரே இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும் ஹாஜ்ரா அம்மாவும் அங்கதான் தங்கியிருந்தாங்க. ஹிஜ்ரே இஸ்மாயில் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு அந்த இடத்துல ஃபர்து வாஜிப் அல்லாத தொழுகைகளை தாராளமா தொழுகலாம். அங்க தொழுதா காபத்துல்லா உள்ளேயே தொழுத மாதிரி, அந்த ரூமுக்கு உள்ளே போய் தொழுது மாதிரி காபாவுடைய ஒரு பாற்று தான் அது. காபாவுடைய ஒரு பாற்று தான் அது. அதனாலதான் நம்ம சுத்தும் போது அந்த ஹத்தீமையும் தாண்டி தான் நம்ம சுத்துவோம். ஹத்தீமையும் தாண்டி தான் நம்ம சுத்துவோம். காபத்துல்லாவுடைய உள்ளுக்குள்ளார இன்சைடு பகுதி மாதிரி தான் அந்த ஏரியாவும். அங்க நின்று தாராளமா தொழுகலாம். அதுல மீசாபுர் ரஹ்மத்துன்னு ஒண்ணு இருக்கும். மீசாபுர் ரஹ்மத்துனா ஒண்ணும் இல்லை, காபத்துல்லாவுடைய அந்த டெரஸ் இருக்கு இல்லையா, அந்த சீலிங் மாடி, அந்த மேல் தளம் இருக்கு இல்லையா, அதுல தேங்குற தண்ணி வடியறதுக்காக வேண்டி ஒரு கோல்டு கலர்ல ஒரு குழாய் மாதிரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. கோல்டு கலர்ல ஒரு குழாய் மாதிரி வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் மீசாபுர் ரஹ்மத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த மீசாபுர் ரஹ்மத்துக்கு கீழே நின்று காபாவுடைய திரையை பிடிச்சிட்டு கேட்கிற துவா 100க்கு 100% கபூலாகும். 100க்கு 100% கபூலாகும். உம்ரானா செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு நாம ஒரு தடவை தவாஃபு நார்மல் ட்ரெஸ்ல தவாஃபு சுத்த போகும்போது இந்த பிளேஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு மிஸ் பண்ணாம எவ்வளவு நேரம் எவ்வளவு அழுது என்னென்ன கேட்க முடியுமோ அது எல்லாத்தையும் கேட்டு அதுக்கு அடுத்து அப்படியே வந்தோம் அப்படின்னா ருக்குனே யமானி அப்படின்னு சொல்லி ஃபோர்த்து கார்னர் பேர் ருக்குனே யமானின்னு சொல்லுவாங்க. அந்த ருக்குனே யமானிக்கும் ஹஜ்ருல் அஸ்வதுக்கும் நடுவுல நாம துவா கேட்கலாம். அங்க கிட்டத்தட்ட ஒரு ஹதீஸின்படி 70 மலக்குமார்கள் அப்படின்னும், இன்னொரு ஹதீஸின்படி கிட்டத்தட்ட 60,000 மலக்குமார்கள் நாம கேட்கிற துவாவுக்கு ஆமீன் சொல்றாங்க அப்படின்னு இருக்கு. ஸோ இது எல்லாமே முக்கியமான இடங்கள்.
தவாப் அந்த ஏரியா முழுக்கவே இவ்வளோ இடம் இருக்குது, துவா மிஸ் பண்ண கூடாத இடங்கள். ஓகேவா? அடுத்து சாய் செய்ய போறோம். சாயிலையும் இப்படிப்பட்ட முக்கியமான இடம் இருக்குது. சாய் செய்யற இடம் அப்படிங்கிறது ஹாஜரா அம்மா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்காக வேண்டி தண்ணி தேடி அலைஞ்ச அந்த இடம் தான் சாய் செய்யற இடம். சாய் அப்படின்னா சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் நடுவுல நடக்கிறதுக்கு பேர் தான் சாய் செய்யறது அப்படின்னு சொல்லுவாங்க. இது போக நாம மக்கால பார்க்க வேண்டிய பள்ளிவாசல் அப்படின்னு சொல்லி சொன்னா அரஃபால மஸ்ஜிதுல் நமீரா அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல். அதெல்லாம் இப்ப நம்ம சாதாரணமான டயத்துல பார்க்க முடியாது. இன்ஷா அல்லாஹ் இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் ஹஜ்ஜுடைய நசீப் அல்லாஹ் கொடுக்கணும். நீங்க எல்லாருமே நம்ம அல் அஹ்மது டிராவல்ஸ்ல ஹஜ்ஜுக்காக வேண்டி வரணும். அல்லாஹு தாலா அந்த வாய்ப்பை கொடுக்கணும். அப்படி அந்த ஹஜ்ஜுக்காக வேண்டி நீங்க வரும் பொழுது அரஃபால தங்குனீங்க அப்படின்னா மஸ்ஜிதுல் நமீரா அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கு. வருஷத்திலேயே ஒரே ஒரு தடவை தான் அந்த பள்ளிவாசல் ஓபன் பண்ணுவாங்க. அரஃபா அன்னைக்கு அரஃபால ஹாஜிகள் தங்கும் பொழுது வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நம்ம மஸ்ஜிதுல் நமீரால இப்ப முடியாது, ஹஜ் சீசன்ல நாம போகும்போது இன்ஷா அல்லாஹ் தொழுகை இருக்கலாம். அதுக்கு அடுத்து வந்தீங்கன்னா முஸ்தலிஃபால மஷ்அருல் ஹராம் சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லியிருக்கான், ஃபذ்குருல்லாஹ இன்தல் மஷ்அரில் ஹராம். மஷ்அருல் ஹராம் பள்ளிவாசலை நீங்க கிராஸ் பண்றீங்க அல்லது அங்க போறீங்க அப்படின்னா அல்லாஹ் அதிகமா திக்ரு செஞ்சுக்கிங்க அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கான். அதுக்கடுத்து மினால எடுத்துக்கிட்டீங்கன்னா மஸ்ஜிதுல் ஹைஃப் அப்படின்னு சொல்லி ஒரு பள்ளிவாசல் இருக்கு. மஸ்ஜிதுல் ஹைஃப்ல லட்சக்கணக்கான நபிமார்கள் தொழுதிருக்காங்க. நமக்கு அல்லாஹு தஆலா நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு கொடுக்கணும் இந்த மஸ்ஜிதுல் ஹைஃப்லையும் தொழுகிறதுக்கு. இது மாதிரி அதே மாதிரி நீங்க அந்த மக்கா ஜியாரத்துல ذبح இஸ்மாயில் எங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம கூட்டிட்டு போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கிறதுக்காக வேண்டி உட்கார்ந்தாங்களோ அந்த இடம் இன்னைக்கும் அடையாளம் வச்சிருக்காங்க. இதுதான் ذبح இஸ்மாயில் அப்படிங்கிறத சொல்லி அந்த இடத்தையும் உங்களுக்கு காட்டுவாங்க.